Hi guys, நீ என்னல வந்து லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நாய்களை எதிர்ப்பவர்கள் நாய்களை ஆதரிப்பவர்கள். சோ ரெண்டு பேருக்குள்ள டிபேட். உண்மையிலே சொல்றாங்க இந்த நாய்களை வந்து ஆதரிக்கிறாங்க பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேன் என்ன மைண்ட்ல பேசுறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரீட் டாக் மூலமா ஃபர்ஸ்ட் வர பிரச்சனை பாத்தீங்கன்னா ரேபிஸ். அந்த ஒரு வெறி நாய் பாத்தீங்கன்னா யாரையாவது கடிச்சிச்சு வைங்களேன் அவங்களுக்கு ஈஸியாக ரேபிஸ் பரவிடும். ரேபிஸ் வந்துட்டா அதுக்கு மருந்தே கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை சொல்லி முடிஞ்சுங்க. அதான் உண்மை. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் போகும்போது என்னென்னு தெரியல. நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் கூட பார்த்துப்போம். சின்ன பசங்க போயிட்டு இருப்பாங்க சரிங்களா, நாய்களும் கடிக்குது குரூப்பாக வந்து. இன்னும் கொஞ்ச நாளாக தொடர்ந்து நடந்துருந்துச்சு எங்கள் ஊரில் கீழக்கரையில். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இது யாருங்க செலவு பாப்பா? அசால்ட்டாக சொல்கிறீங்க சுற்றி தொப்புளை சுற்றி 30 ஊசியை போடணுன்னு போடுறாங்கல்ல, அது யார் காசு தருவா? பீட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தருவாங்களா? இல்லைனா வந்து நாய் ஆர்வலர் தருவாங்களா? யாரும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, அவங்க தான் பார்க்கணும் சரிங்களா. மூணாவது என்னென்னா நிம்மதியாக நைட் டைமில் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட முடியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி பாயாக இருக்காங்க. டெலிவரி பாய்க்கு வந்து ரொம்ப பிரச்சனை சரிங்களா. சில பேர் நைட் டியூட்டி இருக்கும், போயிட்டு வரும்போது வந்து கொலைக்கு ஓடி வருது. ஒரு நாய் ஓடி வந்தால் 10 நாய் ஓடி வருது பின்னாடி. சில பேர் வந்து பயப்பட மாட்டாங்க, நின்றுவாங்க. சில பேர் பயந்தாப்பில் வண்டியை திருக்கிடுவாங்க. திருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயா வண்டியை சொல்லிடுவோம். இந்த மாதிரி பல ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த 3 பிரச்சனைகள் மெயினாக வந்து பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரீட் டாகை வந்து ஒழிக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறது. ஃபஸ்ட்டு இது என்ன தப்பு இருக்குது, இது ஆகுனா போயெல்லாம் ஆகுனா கேஸை போட்டுருங்க. உண்மையில் நடந்த கதை. எங்கள் வீட்டு பக்கத்தில் வேணால் ஒரு ஆடு சரிங்களா, ஒரு ஆடை வந்து கடிச்சிருச்சு ஒரு நாய். அது வெறி நாய், என்ன நாய்னா கூட தெரியல. அந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெரவண்டை பிடிச்சி வந்துடுச்சு. ஒரு 3 நாளாக சுற்றிக்கிட்டு அது என்னாச்சுன்னு தெரியல. அதை வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க, சாப்பிட சொல்லிட்டாங்க கடைசியில். நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதை மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நாய் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாய்களை என்ன பண்ணலாம் நீங்களே ஐடியா கொடுங்க கரெக்டாக. எனக்கு பர்சனலாக நடந்து சில விஷயத்தையும் சொல்கிறேன் சரிங்களா. என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் 9th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெருநாய் தெரியாமல் ஒரு 11 மணிக்கு மேலே வந்து ஒரு சந்து வழியாக வந்துட்டு அந்த சந்துக்குள்ள செம இருட்டு, 2 லைட் தாங்க எரியுது தெருவில் சரிங்களா. அங்கே மாட்டிக்கிட்டேன். சுற்றி பார்த்தீங்கன்னா 8-9 நாய்ங்க. காலை வைக்கிறேன் குலைக்குது, காலை வைக்கிற குலைக்குது. என்ன பண்ண தெரியல, கை காலம் ஆடிடுச்சு ஓப்பனாக சொன்னான். பார்க்க அந்த டைமில் ஒரு தைரியம் எடுத்துக்கிட்டு யாருமே இல்லை. ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கம்பு மாதிரி இருந்துச்சு. சொல்லட்டுன்னு கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ் தான் சொல்கிறது. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு சரிங்களா. செகண்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி பைக்கு போயிட்டு 2 வாட்டி நடந்திருக்கு. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி குறுக்கில் பாஞ்சிருச்சு, பைக்லேயும் பாஞ்சிருச்சு. பின்னாடி இருந்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோ ஓப்பனாக சொன்னான் அந்த பையன். கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்கிட்ட வர மாதிரி நல்ல வேலை பேலன்ஸ் இது பண்ணி குலைச்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ். சரி 3ஆவது வாட்டி பார்த்தீங்கன்னா ஆசையாக 3500 4,000 ஃபஸ்ட்டு டைம் வாங்கினாங்க. ஷூ ஒன்று வாங்கினேன் சரிங்களா. வீட்டு வாசலில் வச்சேன் சரிங்களா. சரி நாளைக்கு வந்து வெளியே போகிறோம் போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு வெளியே வச்சேன். காலையின்னு பார்த்தா பிரித்து மேஞ்சிருச்சு ஷூவை. போச்சு 4000 காலி. இது செலவுன்னு யார் தருவா? நம்ம தானே பார்த்துக்கினேன்.